அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பார்வதீவதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நம்ம பக்தி ஒளியில பக்தி பரவசம் உலகமெங்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா ராத்திலையும் ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா. முன்னாடிலாம் 2 பையன் 1 பொண்ணோ, 4 பையன் 1 பொண்ணுன்னு இருக்குது. இப்ப எல்லா ராத்திலையுமே ஒரு பையனும் ஒரே ஒரு பொண்ணோ தான் இருக்கா. அப்படி இருக்கிற வாரத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகல. ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது? ஏன் இவ்வளவு ஜாதகம் தேடின்னு இருக்கா எல்லாரும்? இதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பிறப்பெல்லாம் ரொம்ப கம்மியா போயிடுது. பிறந்தா பெண்கள்லாம் கம்மியா பிறந்திருக்கா, பசங்கள்லாம் நிறையா பிறந்திருக்கா. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பையன் வேணும் ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லியே தவம் இருந்து பகவான் எல்லாருக்கும் ஆம்பளை பசங்களா கொடுக்குறா, பெண்களே வேணான்னா. ஆனா பிறக்கும்போது முதல்ல மகாலட்சுமியா பிறக்கணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டம்தான் மகாலட்சுமி. இப்படிப்பட்ட வாளுக்கு ஏன் கல்யாணம் ஆகலேங்க ஒரு பெரிய கவலை. அதுக்கு எந்த சுவாமியை வழிபட்டா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லாம் வல்ல தேவி கருணை கடலே கற்பகமே. முதல்ல அம்பாள் தான். அம்பாள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது சார். நவக்கிரகங்களுக்கும் அம்பாள், அஷ்டதிக் பாலகர்களுக்கும் அம்பாள், பிரம்மா விஷ்ணு சிவன், அந்த 3த்துக்குமே அம்பாளுடைய சக்திகள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3 சக்திகளும் சேர்ந்ததுதான் அம்பாளுடைய அனுகிரகம். அப்படிப்பட்ட இந்த கல்யாணமாக சொல்லப்படுகின்ற சுயம்பரா பார்வதி அப்படின்னு ஒரு பெரிய ஹோமம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சுயம்பரா பார்வதி தான் யார் அப்படின்னா, சுயம் வரம் பார்வதி தனித்தனியா பிரிச்சு பாருங்க. பார்த்தேன்னா அம்பாலே தன்னை சுயம்புவாக திருமணம் செய்து கொள்வதற்கு தவம் இருந்ததுதான் சுயம்பரா பார்வதி. இந்த சுயம்பரா பார்வதிய அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, பரமேஸ்வரனை, அதாவது பரமேஸ்வரன் மட்டும் இல்லை, முதல்ல அம்பாள் இழுப்ப மர அந்த இதனால ஜெபமாலையினால ஜெபம் பண்ணுவதற்காக அம்பாள் முதல்ல தவம் இருந்தாள். தவம் இருந்து அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, முதல்ல பரமேஸ்வரனை பார்க்கிறா. தனக்கு மனதுக்கு பிடித்த ஒரு ஆண்மகனை தேடி திருமணம் ஆக்கி கொள்வதற்காக அம்பாள் இந்த சுயம்பரா பார்வதி அவதாரம் பண்ணாள். இதனால என்ன அப்படின்னா, இந்த ஹோமங்களை கல்யாணம் ஆகாத குழந்தைகள் ஆத்துல பண்ணா ரொம்ப விசேஷம். மாமா, இந்த இதனுடைய மகா பலன் என்ன? ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தோஷம் வேணா இருக்கட்டும் சார், இந்த சுயம்பரா பார்வதி தேவியினுடைய ஹோமத்தை நீங்க பண்ணலன்னா ஆத்துல வெகு விரைவில் நம்ம ஆத்துல கல்யாணம் ஆகும். அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல சுயம்பரா பார்வதி ஹோமத்துக்கு முதல்ல பால் பாயசம் தான் வச்சு ஹோமம் பண்ணுவா. அந்த பால் பாயசம் பண்ணா அம்பாளுக்கு அவ்வளோ உகந்தது பால் பாயசம். பாய்ஷாண்ட பிரியா ஏய் நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு வேத மந்திரமே இருக்கு அர்ச்சனையில. அப்ப அந்த பாயசத்தை விட்டா அக்னி அணைஞ்சு போயிடுங்கிறதுக்காக கலியுக அப்புறம் என்ன பண்ணா மாத்திண்டா. சக்கரை பொங்கல்ல கொஞ்சோண்டு பாலை கலந்து அம்பாளுக்கு சக்கரை பொங்கலினால் ஹோமம் பண்றா. என்ன சொல்ற அந்த இடத்துல, உடாண்ட பிரீதி மானசாயி நமஹா அப்படிங்கிறார். உடாண்ணம் சக்கரை பொங்கலை ஹோமம் பண்றா அம்பாளுக்கு. அந்த அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லி, அதாவது ஓம் கிரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல சத்வார் ஜகமங்கஸ்ய முககிருதயம் வசமானாய ஸ்வாஹா அப்படின்னு அம்பாளுடைய அந்த சுயம்பரா பார்வதி மந்திரத்தை சொல்லி சக்கர பொங்கலால் ஹோமம் பண்றா. இதெல்லாம் விட பிரதிபிம்பமா இன்னும் வேகமா நடக்கணும். 48 நாளுக்குள்ள கல்யாணம் ஆகணும் சார், அதுக்கு வழி சொல்லுங்க எங்க ஆத்துல அப்படின்னா, ஒரே வழி. அம்பாளுக்கு 3 விதமானது பிரீதம். என்ன தெரியுமா? தேன், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் சர்க்கரை,
இந்த மூணுத்தையும் கலந்து வெண்தாமரையினாலும் செந்தாமரை, வெண்தாமரை செந்தாமரை, இந்த 2 நாளையும் அந்த தாமரைய அந்த 3 விதமான தேன், நெய், சர்க்கரை இதுல கலந்து, பாலையும் இதுல கலந்துக்கலாம். கலந்து அம்பாளுக்கு நீங்க ஹோமம் பண்ணேன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி, ரொம்ப பிடிக்குமா அம்பாளுக்கு. அதனால அந்த ஹோமத்தை பண்ணேன்னா 48 நாளுக்குள்ள விவாக மேடைக்கு நம்ம போவோம், கண்டிப்பா நடக்கும். அப்படிதான் இந்த சுயம்பரா பார்வதி. சுவாமி இதுக்கு ஏதாவது உதாரணமா இருக்கா அப்படின்னா இருக்கு. 3 விஷயம். அம்பாள் பார்வதி தேவி தட்சனுக்கு தாட்சாணியாக பிறந்தாள். பிறந்து சுயம்பரா பார்வதி ஹோமத்தை பண்ணா. அடுத்ததாக மதுரை ஆண்ட பாண்டிய மகாராஜா, அவர் முதல்ல தவம் இருந்தார், பெண் புறக்கணுன்னு. அவரும் இந்த ஹோமத்தை பண்ணார். அப்ப அம்பாள் யார் பிறந்தா? மீனாட்சி பிறந்தா. அடுத்ததாக அம்பாளே பூலோகத்துல அவதாரம் பண்ண ஊர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்பாள் அவதாரம் பண்ண ஊர். சுவாமி கண்ண தபஸ மூடினோன்னு அங்க அம்பாள் என்ன தெரியுமா பண்றா? இங்க மாங்காட்டுல தவம் பண்றாளே காமாட்சி, அம்பாள் சுவாமிய கண்ணை மூடினதுனால திருப்பி தவம் பண்றாளாம். சுவாமியும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டா விளையாட்டு போக்குல உங்க கண்ணை மூடிட்டேன், அந்த திருப்பியும் அந்த தபஸ் பண்றதற்காக அம்பாள் மாங்காட்டிலே தபஸ் ரூபினியாக இருந்து காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஷ கல்யாணம் பண்ணுவதற்காக காமாட்சியாக பிரத்யட்சம் பண்ணாள். இதெல்லாம் இந்த சுயம்பரா பார்வதி முதல் மூலம். அடுத்ததாக தசரத மகாராஜா என்ன யாகம் பண்ணார்? புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். புத்திரம் முழக்கணும்னு இல்லையா? எல்லாருமே ஒவ்வொரு யாகங்கள் பண்ணி குழந்தைகளை பெற்றார்கள். அதே மாதிரி யாகங்களை பண்ணி அந்த கல்யாண பாக்கியத்தை பெற்றார்கள். எதுக்காக இப்ப சொல்ல வரேன்னா, எங்க இந்த பக்தி ஒளி சேனல்ல நிறைய பேர் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல, கல்யாணம், எல்லாருமே கல்யாணத்தை பத்தி நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்சியரா நம்ம செஞ்சோம்னு நினைச்சுங்களேன், கண்டிப்பா நடக்கும். மாமா எங்களுக்கு ஹோமத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய செலவு பண்ணிட்டோம், 1 லட்சம் 2 லட்சம் நிறைய பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணி அழுத்து போயிட்டோம், நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நீங்க இந்த புக்கை வாங்கியான்னு உங்க ஆத்துல உங்க பையனையோ பொண்ணையோ சொல்லுங்க. அப்படி நடந்தால் ஏன்னா அவளுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண வேண்டும். இந்த மந்திரம் மட்டும் உபதேசம் பண்ணாம சொல்ல முடியாது. அதனால நீங்க இந்த ஹோமத்தை ஆத்துல பண்ணேன்னா குழந்தைக்கு காலாகாலத்துல நடக்கும். 2வது, இந்த ஹோமத்தை எந்த பருவத்துல பண்ணணும்? சுவாமி என் பையனுக்கு இப்ப 40 வயசு ஆயிடுது, நான் இப்ப பண்ணா நீங்க நடக்கும்னு சொல்லல, நடக்குமா அப்படின்னா, பருவம் தாண்டின பயிர் கூட நமக்கு நிலைக்கு வராதுன்னு சொல்லுவார்கள் இல்லையா? பருவம் தாண்டின எதுவா இருந்தாலும் நமக்கு சரிபட்டு வராது. ஆனால் காலத்தில் பயிர் செய்ய வேண்டும். 25 வயசு 26 வயசுல நீங்க பொண்ணு பார்க்கல அப்படின்னா, ஒரு 10-15 ஜாதகம் பார்த்து 1 வருஷத்துக்குள்ள நமக்கு அமையலைன்னா இந்த பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணிடணும். இந்த ஹோமத்தை எப்போதுமே பரிகாரம் பண்ணுவதற்கு முன்னாடி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிடும். சுவாமி இப்ப என் பையனுக்கு 35 வயசு ஆயிடுச்சு, அப்ப கல்யாணமே ஆகாதா, பொண்ணுக்கு ஆகாதா அப்படின்னா ஆகும். தெய்வ தரிசனம். இந்த நான் 3 கோவில் சொன்ன பார்த்தல, 3 அம்பாள். இதுல காமாட்சி பிரத்யட்சம். மாங்காட்டுல தவம் பண்ற அந்த காமாட்சியை போய் தபஸ்வியை போய் பாருங்க. அப்படியே நேர காஞ்சிக்கு வந்தெல்லாம் அம்பாள் கல்யாண கோலத்தோட இருப்பா. ஏன் தெரியுமா? அங்க பரமாச்சாரியால் இருக்கா. ஆதிசங்கர் அங்கதான் இருந்தார். அங்க போனேன்னா அங்க நீங்க மடத்துக்கே போனாலும் சங்கராச்சாரியார் ஆதிசங்கர் என்ன பண்ணா குங்குமம் தான் கொடுக்குறார். அம்பாளுடைய பிரதிநிதி அது. அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, அங்க மாங்கல்யத்தை அனுகிரகம் பண்றா காமாட்சி. காமாட்சியை பார்த்து எல்லாம் மாங்கல்யம் பெருசா இருக்கும் நகையில. அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணுங்க. அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, அம்மா நான் உங்களுக்கு மாங்கல்ய சாத்திரம் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆனா அப்படின்னு நீங்க வாங்கி வந்தேன்னா நம்ம பாத்துல கண்டிப்பா மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன கேதுனாம் அப்படின்னு அந்த மந்திரத்தோட கெட்டி மேளம் கொட்டும். அப்புறம் நம்ம அம்பாளை பாடிட்டு அழகா அழிச்சுன்னு போயிடலாம். மாட்டு பொண்ணு ஆத்துக்கு மாப்பிள்ளை வந்தான்னா மாப்பிள்ளையும் அழிச்சுன்னு போயிடலாம். அதனால இந்த சுயம்பரா பார்வதி ஹோமத்தை நல்ல வேத பண்டிதர்களை வச்சு ஆத்திலேயே பண்ணுங்க. கோவில்ல பண்ணணுங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ நிறைய வேத மந்திரங்களை சொல்லணும். 1000 ஆவர்த்திக்கு மேல ஹோமம் பண்ணணும்.
10,000 ஆவர்த்தி ஜெபம் பண்ணணும். சும்மா 108 1 ஹவர்ல பண்ணிட்டு போறதுக்கு மறுநாள் காலையில எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்க. 10,000 ஆவர்த்தி ஜெபம் பண்ணணும். அந்த வேத பிராமணர்ல ஒரு 4 பேர் 5 பேரை வச்சு காலையில ஆரம்பிச்சா மத்தியானம் முடியணும். 10,000 ஆவர்த்தி சொன்னேன்னா 10ல் 1 மடங்கு ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 1000 ஆவர்த்தி ஹோமம் பண்ணேன்னா உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி அம்பாள் நவநாயகியாக நவக்கிரக சுரூபினியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்பாள் பார்வதி தேவி நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியத்தை கண்டிப்பா கொடுப்பாள். அதனால இதே மாதிரி ஹோமங்களை நீங்க பண்ணுங்கோ. சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணி நம்ம ஆத்துல கல்யாண பாக்கியத்தை எல்லாரும் பண்ணிக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. கௌரி கல்யாண வைபோகமே மீனாட்சி கல்யாண வைபோகமே நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.